Dear 10th standard students, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா exercise 6.2ல sum number 5 given பாருங்க. A flagpole h meters is on the top of the hemispherical dome of radius r meter. அதாவது 6 மீட்டர் ரேடியஸ் இருக்கக்கூடிய ஒரு ஹெமிஸ்பெரிக்கல் டாம் மேல ஒரு flagpole இருக்கு. அதோட ஹைட் h meters. ஓகே, இப்ப பாருங்க அடுத்து a man is standing 7 meter away from the dam. ஒரு பர்சன் என்ன பண்றாருன்னா இந்த டாம்ல இருந்து, டாம் இங்க இருக்கா, இங்க இருந்து 7 மீட்டர் தள்ளி இருக்காரு. அங்க இருந்து எங்க பாக்குறாருன்னு பாருங்க, seeing top of the pole, போலோட டாப்ப பாக்குறாரு. என்ன ஆங்கிள்? 45 டிகிரில. அடுத்து என்ன செய்யறாரு அப்படின்னா அந்த பிளேஸ்ல இருந்து 5 மீட்டர் மூவ் ஆகி போறாரு. போயிட்டு பாட்டம் ஆஃப் த ஹெமிஸ்பெரிக்கல், அந்த போல்ல இருக்கு இல்லையா, அந்த ஹெமிஸ்பெரிக்கல் ஸ்பியர் மேல இருக்கக்கூடிய போலோட பாட்டம பாக்குறாரு. அந்த ஆங்கிள் எவ்வளவு? 30 டிகிரி. இப்படி இருந்தா நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்னா போலோட ஹைட் பிளஸ் ரேடியஸ் ஆஃப் த டாம் ரெண்டையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பாருங்க, ஸோ ஃபர்ஸ்ட் அந்த இதுல 2 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுதா. முதல்ல கிவன்ல ஏபின்னு கொடுத்துருக்காங்க. AB be the height of the flagpole, right? Next BC be the radius of the dome. இது given. இப்போ நான் என்ன பண்ண போறேன், ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை எடுத்துக்க போறேன். In right angle triangle எந்த ரைட்டாங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்துக்க போறேன்? ட்ரையாங்கிள் ACE. ஓகே, ACE எடுத்துக்கிறேன். அப்ப எவ்வளவு டிகிரி? tan தீட்டாவா? tan தீட்டா ஈக்குவல் டு AC பை CE யா. tan எவ்வளவு டிகிரி ஃபார்ம் ஆகுது? அங்க 45 டிகிரி ஃபார்ம் ஆகுதா. AC எப்படி எழுதிக்கலாம்? AB பிளஸ் BCன்னு எழுதிக்கலாம். பை CE எப்படி எழுதிக்கலாம்? CD பிளஸ் DEன்னு எழுதிக்கலாம். tan 45 டிகிரியோட வேல்யூ 1 ஈக்குவல் டு ஏபியை வந்து ஹைட்னு கொடுத்துருக்காங்களா, பிளஸ் பிசி ஆரா பை சிடியும் ஆரா பிளஸ் டிங்கிறது 7 மீட்டரா. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ என்ன கிடைக்கும் உங்களுக்கு? ஆர் பிளஸ் 7 இஸ் ஈக்குவல் டு ஹைச் பிளஸ் ஆர். ஆறு கேன்சலா. அப்போ ஹைச் இஸ் ஈக்குவல் டு 7 மீட்டரா. ஹச்சை தான் நம்ம என்னன்னு வச்சிருக்கோம்? ஹைட் ஆஃப் த போலா. ஹைட் ஆஃப் த போல் இஸ் ஈக்குவல் டு 7 மீட்டர். ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு முடிச்சிட்டோமா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. நெக்ஸ்ட் ஒன்ல என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ரேடியஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு நான் என்ன பண்றேன், அடுத்த ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எந்த ட்ரையாங்கிள் எடுக்க போறோம்? அடுத்து BCF எடுக்க போறோம். ட்ரையாங்கிள் BCF. ஸோ ட்ரையாங்கிள் BCFல tan theta equal to BC by CF. இப்போ tan எவ்வளோ டிகிரி? 30 டிகிரியா. tan 30 டிகிரி equal to BC by CF. எப்படி பிரிச்சுக்கிறேன்? CD plus DE plus EF. ஏன்னா இதெல்லாம் கொஸ்டின்ல கிவன் கொடுத்துருக்காங்க, அதனால tan 30யோட வேல்யூ 1/√3. நெக்ஸ்ட் BCயோடது 6 பை CDக்கு 6, DE 7, EF 5. So 1/√3 equal to R by R plus 12 கிடைக்குமா? இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? R plus 12 is equal to √3 R. நமக்கு என்ன வேணும்? R தானே. ஸோ இந்த R அந்த சைட் கொண்டு போயிருங்க. 12 equal to √3 R மைனஸ் R. ரெண்டுலேயே R காமனாக இருக்கா? வெளியே எடுத்துடலாமா? ஸோ √3 மைனஸ் 1ன்னு கிடைக்குமா? √3யோட வேல்யூ சம்லேயே கொடுத்துருக்காங்க. R into 1.732 மைனஸ் 1. ஸோ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? R into 0.732. நமக்கு R தானே வேணும். ஸோ 12 by 0.732. ஸோ டெசிமலில் இருக்கிறனால எவ்வளோ பிளேசஸ் ஆஃப் டெசிமல் இருக்கோ அந்த நம்பரால் மல்டிபிள் பண்ணும்போது உங்களுக்கு டிவிஷன் ஈஸி ஆகிடும். ஸோ 12,000 by 732. ஸோ இதை டிவைட் பண்ணிங்க அப்படின்னா 16.392 எக்ஸட்ரா போயிட்டு இருக்கோம். ஸோ இதை நான் 16.39 மீட்டர்னு எடுத்துக்கிறேன்.
ஸோ அப்போ ரேடியஸ் ஆஃப் த டாம் எவ்வளவு 16.39 மீட்டர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.